பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தானமாகி இந்த ஆலயத்தின் மேலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண பிறகு கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக தன் கரங்களை விரித்து சொல்லுகிறான், இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேலே உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறவர்கள் சாலமோன் கட்டின இடத்திலே ஆலயம் இல்லை, ஒரே ஒரு சுவர் இருக்கிறது. அந்த சுவருக்கு முன்பாக நின்று கொண்டு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். கர்நாடகாவிலே முன்னாள் முதல்வராயிருந்த ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்துக்கு போய் ஜெபிக்கிறார். இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நான் திரும்ப முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு திரும்ப அவர் வந்து தேர்தலில் போட்டியிடும்போது அவர் கட்சி 35 தொகுதி தான் ஜெயிச்சது. ஆனால் அவர் 35 தொகுதி ஜெயிக்கும் பொழுது பயங்கரமான போட்டி வந்த பிறகு அவருக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சராக்கினார்கள். அந்த சுவரை பார்த்து இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்மேல் திறந்திருப்பதாக, இந்த ஒரு விஷயம் எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுமை என்று சொல்லி கேட்ட பொழுது இன்றைக்கும் அந்த ஆண்டவர் அவருக்கு தந்தார். கவனிங்க, எருசலேமின் தேவாலயத்திலே அந்த சுவருக்கு முன்பாடு இன்றைக்கும் ஜனங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் எருசலேமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்திலே இயேசு இறங்கி வருவார். ஆனால் உண்மையாய் உத்தமமாய் தெய்வ பயத்தோடு அவரை சேவிக்கும் போது இருக்கிற இடத்திலே நம்முடைய ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.